Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு ஆருத்ரதரிசனம் மார்கழி மாதம் வர பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு நடராஜ சுவாமிக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வழிபாடு தான் ஆருத்ரதரிசனம். இன்னைக்கு திருவாதிரை களி பிரசாதமாக செஞ்சு சுவாமிக்கு படைச்சா ரொம்ப விசேஷம். வாங்க திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவாதிரை களிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/4 கப் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக தேங்காய், தாளிப்புக்கு முந்திரி, ஏலக்காய், தேவையான அளவு நெய், 1 கப் பச்சரிசிக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் பச்சரிசியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்ல வச்சு கைவிடாம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அரிசி நல்லா இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனை வரணும். அரிசி எந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு களி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், இப்போ அரிசி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் போட்டு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். அரிசி நல்லா சூடு ஆறிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரவை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க 1.5 கப் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வெல்லம் அளவு. இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு மொத்தமாக 3 கப் அளவு தண்ணி. 1 கப் தண்ணி நம்ம வெல்லத்துக்கு ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக நல்லா கரைஞ்சிட்ட அப்புறம் ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கடாயில் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வர இருக்கும், வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டன் கலர் வர இருக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருக்க 2 கப் தண்ணியை இதில் ஊற்றி வேக வச்சுக்கலாம். மொத்தமாக 3 கப் தண்ணி. அரிசி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் 3 கப் தண்ணி, 1.5 கப் வெல்லம். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு எல்லோ கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம், ரொம்ப குழைய வேண்டாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா 50% வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்லா டஸ்ட் எல்லாம் வரும், அதனால தான் ஃபில்டர் பண்ணணும். வெள்ளை தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே போடலாம். அடுப்பு ஹையில் வச்சுக்கிட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே போடுங்க. அப்போ தான் எந்த ஒரு லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆச்சு. பாருங்கள், கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலரிட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லிட் போட்டு மூடி வேகட்டும். இப்போ நம்மளோட களி நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அடியிலலாம் எதுவுமே ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி ஆட் பண்ணிடலாம். நம்மளோட திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு.
கொஞ்சம் ஆற ஆற நல்லா உதிரியாக வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சூடாக இருக்கிறதுனால கையில் தண்ணி தொட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அந்த சூட்டோட உருண்டையை பிடிச்சிட்டா நல்லா வரும். பாருங்கள், நம்மளோட திருவாதிரை களி அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட ட்ரெடிஷ்னலான திருவாதிரை களி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இன்னைக்கு இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு இந்த திருவாதிரை களியை வீட்டில் செஞ்சு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். Thanks for watching my video.